கிருஷ்ணகிரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து நாடக கலைஞர்களை கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிருஷ்ணர் வேடம் அணிந்தவர் வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று விளக்கம் அளித்தார். மேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்த ஒருவரை நிறுத்தி ஹெல்மெட் அணிந்து செல்லுங்கள், உங்களுக்காக உங்கள் குடும்பம் காத்திருக்கிறது, எனவே விபத்திலிருந்து தப்பிக்க அவசியம் ஹெல்மெட் அணிந்து செல்லுங்கள் என்று திரௌபதி வேடம் அணிந்த பெண் விளக்கம் அளிக்க, வாகன ஓட்டி ஹெல்மெட் அணிவதை தவிர்த்துவிட்டு வாகனத்தை வேகமாக ஓட்டி விபத்தில் சிக்கி கீழே விழ அங்கு யமன் வேடம் அணிந்தவர் வந்து பாசக்கயிற்றை அவர் மீது வீசி உயிரை பறிப்பது போல் தத்ரூபமாக நாடக கலைஞர்கள் நடித்து காட்டினர். இதை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ஜோதி பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த திருமலை நாடக சார்பாக நாங்கள் விழிப்புணர்வு நாங்கள் சொல்வதற்காக வந்திருக்கிறோம். எப்படியாட்ட மின் காலத்திலே வாழ்ந்தவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். 50 ஆண்டு காலமே பார்க்க முடியவில்லை. ஐயா, அது மட்டுமா? சிறப்பு ஒரு முறை. ஆமா, சிறப்பு ஒரு முறை, சிறப்பு ஒரு முறை, சிறப்பு ஒரு முறை. நம்மளுடைய போக்குவரத்து கழக காவல்துறை ஐயா அவர்களும் நம்மளுடைய எஸ்பி ஐயா அவர்களும் எஸ்ஐ அவர்களும் நிறைய எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தலைகை அணிந்து கொண்டு போனால் உங்களுடைய உயிருக்கு சேதம் கிடையாது. அந்த விழிப்புணர்வை செய்வதற்காக ஆண்டவரே ஒரு சின்ன வார்த்தை, அப்படி தலைக்கவசம் அணியாமல் வாகனத்திலே சென்றால் அதே இடத்திலே மாண்டால் அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கும், எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது. அந்த பெத்த பிள்ளைகளாலும் ஐயோ என் தந்தை இழந்து விட்டார் என்று பிள்ளைகளாலும், அதே போல் கட்டிய மனைவி இள வயதாக இருந்தாலும் மாங்கலை அறுத்துட்டு அனாதை ஆகிவிடுவார்கள். அதனால் நாங்களும் சொல்வதை போல், அதே போல் காவல்துறை சொல்வதை போல் மக்கள் கொஞ்சம் புரிந்து ஹெல்மெட் அணிந்து நாங்கள் சொல்றத கொஞ்சமாவது கேட்டங்கன்னா விபத்துல இருந்து பாதிக்கு பாதி குறைக்கலாம். ஆமாம் ஐயா, ஒரு கணவன் இறந்து விட்டால் அவர் தாலி எடுக்கப்படும், அவர் பூ தின்னப்படும், உண்மைதான், அவர் பொட்டு குறைந்து விடும், உண்மைதான். ஆனால் அப்படி ஒரு கணவன் இறந்து விட்டு பூ வச்சுட்டு போன மக்கள் என்ன பேசுவாங்க? அதற்காக இந்த பொதுமக்கள் எல்லாம் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். யார் நல்லதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேண்டும், உலக மக்கள் நல்லா இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த காவல்துறையால் சேர்ந்து இந்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்து நம்மளை விழிப்புணர்வாக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக யார் வருகின்றார்களோ பார்க்கலாம். எங்க போறீங்க? போன் பேசிட்டு எங்க போறீங்க? ஊருக்கு போவீங்க. போன் ஜோப்ல வைங்க. ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க. ஹெல்மெட் மாட்டிட்டு போங்க. இல்ல வேண்டாம். நீ ஏற்கனவே போயிட்டு இருக்கீங்க. போற வழியில எதனா கார் வந்து அடிச்சிட்டு போயிடுவான். நீங்க உங்களால கிராஸ் பண்ண முடியாது. நீங்க ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க. எம்எஸ்சி கேட்டு போங்க. பூலோகத்திலே பூலோகவாசிகள் தலைக்கு தலைக்கவசம் அணியாமல் சென்று கொண்டு வருகிறார்கள். அதிகமாக இந்த மரணத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கட்டாயம் தலைக்கவசம் அணியாமல் வரக்கூடிய அனைத்து மாநிலத்துக்கும் நமது கையிலே இருக்கக்கூடிய பாசக்கயிறை வைத்து கட்டாயம் பாசக்கயிறு போட்டு அவர்களுடைய உயிரை கட்டாயம் எடுக்கிறேன். பிடிக்கிறேன். ஒருவர் மனிதர்கள்
கூத்தகரை ரட்டிப்பிட்டி கிராமம் முருகேசனாகப்பட்டவர் வாங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய குடும்பத்திற்கு தகவல் சொல்ல வேண்டும். அப்படி உடனடியாக ஐயா வணக்கம். உங்களுடைய கடவுளாகப்பட்டவர் இந்த பஸ் ஸ்டாண்டிலே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மனைவியாகப்பட்டவர் வருகின்றால் அவர் வந்தால் மற்ற விஷயமாகப்பட்டது தெரியும்.